குகேஸ்வரரை வந்து சந்தன காப்பிட்டு குகேஸ்வரரையும் தாயார் கல்யாண சுந்தரி அம்மனை வழிபடும் போது அவர்களுக்கு ஆண் குழந்தைக்கான வாரிசு கிடைக்கிறது. இது வந்து நடைமுறைகள் நடைபெற்று வருகிறது. மக்கள் அதை விரும்பி நிறைய பேர் வந்து பூஜை செஞ்சிட்டு இருக்காங்க. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. எங்களுக்கு 30 வயசு ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, இன்னும் திருமணம் கைகூடவில்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் சதய நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் கல்யாண சுந்தரி அன்னை தரிசனம் செய்த பிறகு இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குகேஸ்வரருக்கு தங்கள் கையால் அரைத்த சந்தனத்தால் சந்தன காப்பிட்டு வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் வந்து பூ என்று அழைத்தால் குகேஸ்வரர் வந்து உதவி செய்வார் என்று கூறிய அப்படி ஒரு வழக்கம் இருந்து வருகிறது. பேர் பார்த்தோம் அப்படின்னா எங்களோட குழந்தைகள் வந்து நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க, எங்களோட பேச்சை மீறி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நந்தி பவானை வழிபாடு செய்யும் பொழுது அடங்காத பிள்ளைகளும் அடங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது. மேலும் அந்த கல்யாண சுந்தரி அம்மா வந்து திருமண குளத்தில் இருப்பாங்க, அவங்க நின்ற குளத்தில் இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம வழிபடும் போது கல்யாண சுந்தரி அம்மனை தரிசனம் பண்ணும்போது அதாவது பித்ரு தோஷம், மாங்கல்ய தோஷம், திருமண தடை போன்றவை நிவர்த்தி ஆகிறது. தம்பதிகளிடையே ஒற்றுமை நிலவுவதற்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கிடையே நல்லுறவு ஏற்படுவதற்கும் இந்த அம்மன் வந்து வழிபடும் போது அருள் புரிந்து வருகிறார். ஆன்மீகத்தோட